بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனித மிகுந்த ரமலான் மாதத்தினுடைய 22ஆம் நாள் இரவிலே நாம் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே கலிமத்து தௌஹீத் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில இஸ்லாமிய சமூகத்தின் இன்றைய நிலையை பற்றியும் இஸ்லாத்திற்கு எவ்வளவு வேறுபட்டு மாறுபட்டு முஸ்லிம்களின் வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதையும் ஒரு உணர்வுபூர்வமான சில தகவல்களை அடங்கிய ஒரு தலைப்பு. உண்மையிலேயும் இஸ்லாமிய சமூகம் இந்த மார்க்க விவகாரங்களில் இவ்வளவு பலகீனமாக இருக்கிறார்களே என்று ஒரு கவலை உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு தலைப்பு. முதலில் இந்த கலிமத்து தௌஹீத் அப்படின்னா என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படை அகீதா கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை சொல்வதுதான் இந்த கலிமத்து தௌஹீத் என்ற இந்த தலைப்பின் பொருள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். லா இலாஹா, வணங்க தகுதியாக எதுவும் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை எல்லாம் எங்கெல்லாம் சொல்லுகிறானோ அவை எல்லாவற்றின் மொத்த கருத்தாக சாராம்சமாக அடங்கியதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் வணக்கத்திற்குரியவன், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்குத்தான் வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்ற இந்த அடிப்படை விஷயத்திலே முஸ்லிம் இஸ்லாமிய மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற நிறைய அகீதா குழப்பங்களை நீங்கள் பாருங்கள். என்னென்ன மாதிரியான குளறுபடிகளில் இந்த சமூகம் வீழ்ந்து கிடக்கிறது என்பதையும் பாருங்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டால், இறைவனை நம்பிக்கை கொண்ட அனைவரின் பதிலும் எதுவாக இருக்கும்? ஒரு காலத்திலும் இறைவனுக்கு இணையாக சமமாக யாரும் வரவே முடியாது. அவன் ஒருவன்தான்
வணங்க தகுதி படைத்தவன் என்பதை அவ்வளவு ஆழமாக அழுத்தம் திருத்தமாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹுல் அஹத், வணக்கத்திற்கு உரியவன், வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை அன்றி வேறு யாருமே இல்லை. அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவைகளும் இல்லாதவன். பசியோ தாகமோ மறதியோ தூக்கமோ ஓய்வோ, மனைவி பிள்ளைகளோ தாய் தந்தையினரோ நண்பர்களோ, அல்லாஹு ஸமத் எதுவுமே தேவையில்லாதவன் இறைவன் மட்டும்தான். லம் யலித் வலம் யூலத், அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக அவனுக்கு சமமாக யாரும் எவரும் இல்லவே இல்லை. அப்படிங்கிறத நாம எல்லாம் சிறு வயதிலிருந்தே படித்து மனப்பாடம் செய்திருக்கிற இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அருமை தோழர்களே, சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற ஒரு புரிதல் இதுதான். அல்லாஹ் தேவைகள் உடையவனான்னு கேட்டா அவன் எந்த தேவைகளும் இல்லாதவன் தெளிவா சொல்லுவாங்க. அவன் யாருக்கேனும் பிறந்தானா? இல்லை, என் இறைவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையேனும் அவன் பிள்ளைகளாக பெற்றெடுத்தானா என்று கேட்டால் இல்லவே இல்லை, என் இறைவன் யாரையும் பிள்ளைகளாக பெற்றெடுக்கவே இல்லை. அவனுக்கு சமமாக இணையாக யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லுகின்ற, உறுதியாக நம்புகிற இந்த மக்களிடத்திலேதான் இறைவனுக்கு மாறு செய்கின்ற ஒரு பழக்கமும் உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையில சொல்லுகின்றான், மக்கா காஃபிர்கள் அப்படின்னு குர்ஆன்ல குறைஷிகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். மக்கத்து குஃபார்கள் காஃபிர்கள். ஏன் காஃபிர்களாக ஆனார்கள்? காஃபிர் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள் நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள், இந்த வானங்களை எல்லாம் படைத்தது யார் என்று நீங்கள் கேட்டால் அவர்கள் துளியும் தயங்காமல் பதில் சொல்வார்கள், இந்த வானத்தை படைத்தது என் இறைவன் தான். இந்த பூமியை படைத்தது யார் என்று கேளுங்கள், துளியும் தயங்காமல் சொல்வார்கள், இந்த பூமியை படைத்தவன் என் இறைவன் அல்லாஹ் தான். உங்களையும் என்னையும் படைத்தவன் யார் என்று கேளுங்கள், சந்தேகமே இல்லாமல் குழப்பமே இல்லாமல் தெளிவாக பதில் சொல்வார்கள், அல்லாஹ் தான் படைத்தான் என்று. எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லி அந்த மக்களை பார்த்துத்தான் அல்லாஹ் காஃபிர்கள் என்று சொல்றான். இஸ்லாத்தின் அகீதா அடிப்படைன்னு இன்னைக்கு நாம எதை சொல்றோமோ இதே மக்கா காஃபிர்களும் சொன்னார்கள். ஏன் காஃபிர் ஆனார்கள் அப்படின்னா, அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதோடு நிறுத்தாமல், வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், மலைகளை படைத்தவன், கடலை படைத்தவன், மனிதர்களை படைத்தவன் அல்லாஹ்தான் என்பதை புரிந்தவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதோடு நிறுத்தல. அங்கதான் பிரச்சனை. அல்லாஹ்வையும் வணங்கினார்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னும் பலரையும் வணக்கத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றினார்கள். லாத் அப்படிங்கிறவர்களை கடவுளாக கற்பனை செய்தார்கள். உஸ்ஸா என்று கடவுளை உருவாக்கினார்கள். மனாத் என்று கடவுளை உருவாக்கினார்கள். இப்படி பல பல கடவுளர்களை உருவாக்கி வணங்கியதின் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களை காஃபிர் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு இதையெல்லாம் சரியாக புரிந்திருக்கிற முஸ்லிம்கள், மக்கா காஃபிர்கள் குறைஷிகள் எந்த காரியத்தை செய்தார்களோ அதையே காரியத்தை இன்னைக்கு செய்றாங்க. அல்லாஹுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை என்று புரிந்து கொண்டு அல்லாஹ்விற்கு இணை துணைகளை கற்பனை செய்கிறார்கள் என்றால்
எதை அல்லாஹ் பெரும் பாவம் என்று தடுக்கிறானோ அத்தகைய பாவம் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே நுழைந்திருப்பதை பார்க்கிறோமே. ஒரு கேள்வியை ரொம்ப தெளிவா கேட்பாங்க, மக்கா குறைஷிகளோடு எங்களை ஒப்பிடலாமா? அவர்கள் காஃபிர்கள், நாங்கள் என்ன காஃபிர்களா? அல்லாஹ்வை இல்லை என்று சொன்னோமா? தொழுகாமல் இருக்கிறோமா? நோன்பு வைக்காமல் இருக்கிறோமா? ஹஜ் செய்யாமல் இருக்கிறோமா? அவர்களோடு எங்களை ஒப்பிடலாமான்னு ரொம்ப அறிவுபூர்வமான சில கேள்விகளை கேட்பாங்க. வணங்குதல்னா என்ன? முதல்ல வணக்கம்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ இருக்குல்ல, அந்த துஆவும் ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம் அப்படிங்கறாங்க. வணக்கம்னா என்ன புரிஞ்சுக்க கூடாது, நான் என்ன அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றேனா அப்படின்னா, இணை வைத்தல் என்பது இறைவனோடு சேர்த்து இன்னும் பல இறைவன் இருக்கிறான் என்று நம்புவது மட்டும் இணை வைப்பு அல்ல. அது மட்டும் ஷிர்க் அல்ல. இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை பிறருக்கு செலுத்துவோமையானால் அதுவும் ஷிர்க் தான். இறைவனை மறுப்பதுதான், இறை நிராகரிப்பு தான், குஃப்ரு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது ஒரு இபாதத்தாகும், அதுதான் வணக்கமாகும். அத்தகைய ஒரு வணக்கத்தை யாரிடத்திலே கேட்க வேண்டும்? வணங்க தகுதியானவன் அல்லாஹ்னு சொன்னமே, நம்பினமே. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அதே வேளையில் இறைவனிடத்தில் கேட்கின்ற பிரார்த்தனைகளை வேறொரு இடத்தில் கேட்பது நியாயமாது? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு உங்களிடத்துல கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறான். எந்த அளவிற்கு அருகாமையில் இருக்கிறான் தெரியுமா? உங்களின் பிடரி நரம்பை விடவும் அல்லாஹ் அருகாமையில் இருக்கின்றான். அருகாமையில் இருப்பது மட்டுமல்ல, உங்களின் துஆவிற்கு, பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் சொல்லிக் கொண்டும் இருக்கிறான். நாம் அன்றாட துஆ செய்கிறோம்ல, அந்த துஆ ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பதிலளித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எப்படி பதிலளிக்கிறான் என்பதை அறியக்கூடிய அந்த ஞானம் மனிதனுக்கு கிடையாது. அல்லாஹ் தான் சொல்றான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பிடரி நரம்பை விடவும் நான் அருகாமையில் இருக்கிறேன். அருகாமையில் இருப்பது மட்டுமல்ல, அவரின் அழைப்புக்கு நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், துஆவிற்கு பதிலளிக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் செவியேற்கிறான், அதற்கு பதிலளிக்கின்றான். பிரார்த்தனை என்பதே ஒரு வணக்கமாகும் என்றால் அத்தகைய வணக்கத்தை யாருக்கு செலுத்த வேண்டும்? இறைவனுக்கு தானே. இறைவன் அல்லாதவர்களை வணங்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இறைவனுக்கு செலுத்தக்கூடிய வணக்கமான இந்த பிரார்த்தனைகளை எப்படி இன்னொரு இடத்திலே கேட்கிறீர்கள்? இறந்து நல்லடக்கம் செய்யப்பட்டு பல 100 ஆண்டு காலம் ஆயிருச்சு. அவர்கிட்ட போய் கையேந்தி நிக்கிறாங்க, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தாருங்கள், நாங்கள் நோய்வாய்ப்படாமலும் இன்னல்களை அனுபவிக்காமலும் இந்த உலகத்தின் வாழ்வதற்கு நீங்கள் உங்களின் அருளால் உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்களே. கற்பனையாக சொல்லல, உண்மையிலேயே முஸ்லிம்களில் பலருடைய துஆக்கள் இப்படித்தான் இருக்கு. துஆ செய்யும் போது இந்த மகானின் பொருட்டால், அந்த மகானின் பொருட்டால், இந்த வலியுல்லா ஒலியுல்லா இவர்களின் பொருட்டால் எங்கள் துஆவை ஏற்பாயாக என்றால், இவரின் பொருட்டால் உங்கள் துஆவை அல்லாஹ் ஏற்கணும்னு என்ன அவசியம்? அல்லாஹ் அப்படித்தான் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் துஆ செய்ய கற்றுத் தந்தார்களா? புரோகிதத்திற்கு, இடைத்தரகருக்கு இடமில்லாமல் நேரடியாக இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லித் தந்த மார்க்கம் அல்லவா இஸ்லாம்? அப்படிப்பட்ட மார்க்கத்திலே இருந்து கொண்டு
இடைத்தரகர்களை ஏற்படுத்தி இறைவனிடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள், பரிந்து பேசுவார்கள், ஷஃபாத்தை மறுமையிலே பெற்றுத் தருவார்கள் என்றெல்லாம் சொல்லி இறைவனுக்கு செய்யக்கூடிய துஆ என்கிற ஒரு வணக்கத்தை இன்னொருவரிடத்திலே கேட்பது அது எப்படி இஸ்லாம் ஆகும்? இஸ்லாத்திற்கும் இந்த காரியத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முஸ்லிம்களுடைய நிலை இப்படி கொள்கை கோட்பாடு இஸ்லாத்தின் அடிப்படை விஷயத்திலேயே இப்படி தடம் புரண்டு கிடக்கிறார்களே என்ற ஒரு கவலை உணர்வைத்தான் நமக்கு ஏற்படுத்துகிறது. கோபம் இல்லை, ஆத்திரம் இல்லை, அவர்களுக்கும் நமக்கும் தனி பகை சண்டை எதுவும் இல்லை, ஒரு கவலை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அதை சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறார்களே என்ற ஒரு கவலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இந்த மக்கள் கொள்கையை விளங்க மாட்டேங்கிறாங்களேங்கிற கவலை அதிகமா இருந்துச்சு ரசூலுல்லாஹ். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிய தகப்பனார் அவரு என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர், ரொம்ப உறுதுணையாக இருந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொள்கை பிரச்சாரம் துவங்கிய காலகட்டத்திலிருந்து கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சாங்க. அந்த எதிர்ப்புகளில் நபிகளாருக்கு துணையாக நின்று முழு பாதுகாப்பை வழங்கியவர் நபிகளாரின் பிரிய தகப்பனார் அபூ தாலிப். அவருடைய மரண படுக்கை, அந்த கடைசி நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சென்று அறிவுரைகளை சொல்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், கலிமா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த அறிவுரையை சொன்னாங்க. மரணிக்கக்கூடிய நிலையில் ஒருவரை நீங்கள் கண்டால் அவர் அருகிலே அமர்ந்து லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முடிகிறதோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார். கடுகளவு ஈமான் இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வா, சொர்க்கத்தை வழங்குகிறான் என்று நபிகள் பெருமகனார் சொன்னார்களே, அந்த அடிப்படையில அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை நினைவூட்டுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தை உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கும் ஒரு தகுதியை பெறுவேன். களிமா சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அவரை மனப்பூர்வமாக ஏற்கல என்று சொன்னா அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்பது கூட நமக்கு தடை. 70 முறை நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அதை விட அதிகமாக கேட்டாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு ஒரு தடை அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால என்ன பண்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வாது சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கும் ஒரு தகுதியை பெற்றுவல்ல, உயிர் வாழும் காலம் வரைக்கும் இவருக்காக இவர் பாவத்தை மன்னிச்சிரல்லான்னு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுவன்ல, கெஞ்சுவன்ல, அதுக்காவது ஒரு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு தன் பெரிய தகப்பனார் இடத்திலே ரொம்ப கவலையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா தன்னுடைய கொள்கை பிரச்சாரத்திற்கு துணையாக இருந்தவர், எதிர்ப்புகளில் இருந்து தன்னை பாதுகாத்தவர். கொள்கை விளங்காம இருந்தா பேரளவில் முஸ்லீமாக இருக்கிறார், உள்ளத்துக்குள்ள இஸ்லாம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க. அவர் கடைசி வரை தன்னுடைய குடும்பத்தார், நெருங்கியவர்கள், உறவினர்கள் என்ன சொல்றாங்களோ அதுவே கொள்கை என்று ஏற்ற நிலையில் மரணிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் மனக்கவலைகளோடு வர்றாங்க. அல்லாஹ் சொல்றா, நபியே நீங்கள் விரும்பியவருக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது, நான் நாடணும். ரசூலுல்லாஹ் அங்க கவலைப்பட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்களை பார்த்து நாம் ரொம்ப கவலைப்படுறோம். வார்த்தையிலே முஸ்லிமாக இருந்து கொண்டு வாழ்க்கையிலே முஸ்லிமாக இல்லாமல் வாழுகிறீர்களே என்ற ஒரு கவலையின் உச்சம். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்விற்கு கவலையின் உச்சம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் கொள்கையை விளங்காமல் இருக்கிறார்கள் என்பதற்காக கவலைப்பட்டு 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 உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல தெரியுதே. ரசூலுல்லாஹ் அவ்வளவு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் அப்படிங்கிற அளவுக்கு கவலை. அப்படின்னா நினைச்சு பாருங்க எந்த அளவிற்கு நபிகளாரின் கவலையின் உச்சம் இருந்திருக்கும். எதுக்கு கவலைப்பட்டாங்க?
தன்னை இந்த மக்கள் அடிக்கிறாங்கன்னு கவலைப்பட்டாங்களா, உதைக்கிறாங்கன்னு கவலைப்பட்டாங்களா, விமர்சிக்கிறாங்கன்னு கவலைப்பட்டாங்களா, தன்னுடைய குடும்பத்தாரை மனைவியரை இழிவாக பேசுகிறார்கள் இதுக்கு கவலைப்பட்டாங்க? எங்க கவலைப்படுறாங்க? வார்த்தையில லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீர்களே, அது வாழ்க்கையிலே வேண்டாமா என்ற கவலை நபிகளாருக்கு உயர்ந்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலேயும் சில பேர் இருப்பாங்க. தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எத்தனையோ நெருங்கிய உறவுகள். அந்த உறவுகளுக்கு மத்தியில லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா வெறும் வார்த்தையா இருக்கும், வாழ்க்கையில இருக்காது. அல்லாஹ்வை பரிபூரணமாக வணங்க மாட்டார்கள். இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற வேலைகளை செய்வார்கள். இறைவனுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளை இன்னொருவரிடத்திலே செலுத்திக் கொண்டிருப்பார்கள். நமக்கெல்லாம் ஒரு கவலை, இவர்கள் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் மரணத்தை தழுவுவார்கள். அப்படி மரணத்தை தழுவிவிட்டால் இவர்களுக்கு ஜனாசா தொழுகை என்னால் நடத்த முடியாதே. இவர்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே ஜனாசா தொழுகையில் நின்று கண்ணீர் சிந்தி அழ முடியாதே, பாவ மன்னிப்பு கேட்டு. அந்த கவலைகள் எல்லாம் இன்றைக்கு நம்மில் பலருக்கும் இருக்கத்தான் செய்யும். என பெற்ற தாய் அல்லவா, தந்தை அல்லவா, நெருங்கிய உறவு அல்லவா, ஒரு துவா கூட செய்ய முடியாத நிலையிலே நான் இருக்கின்றேனே அப்படிங்கிற அந்த கவலையின் உச்சம் நமக்கும் வரும். இந்த கவலையின் காரணமாகத்தான் இந்த மக்களிடையே இந்த தௌஹீதின் பிரச்சாரம், இஸ்லாத்தின் கலிமாவையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு நிலை. கலிமத்து தௌஹீதை யாருகிட்ட சொல்லணும்? நியாயமா சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்தை பற்றியே புரியாமல் இருக்கிறார், வேறொரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார், அவருக்கு பேச வேண்டிய ஒரு தலைப்பு கலிமானா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, அல்லாஹ்வை வணங்குதல்னா என்ன, பிரார்த்தனைகளை யாருக்கு செலுத்த வேண்டும்ங்கிற இந்த சப்ஜெக்டை யாருக்கிட்ட பேசணும்? இன்று நேற்று இஸ்லாத்தை ஏற்கும் மனநிலையில் ஒருவர் இருந்தால், இஸ்லாத்துக்கு வரலாம்னு இருக்கிறார், சில தடுமாற்றத்தில் இருக்கிறார், அவருக்கு பேச வேண்டிய தலைப்பை இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடையே பரம்பரை பரம்பரையாக முஸ்லிமாக வாழுகிற நமக்கு மத்தியிலே பேச வேண்டிய ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது? நமக்கு பேச வேண்டிய தலைப்பா இது? காலம் காலமாக முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம தான் திரும்பவும் நமக்கே பேச வேண்டிய ஒரு நிலை என்ன தெரியுமா? ஈமானில் பலகீனப்பட்ட நிலையை முஸ்லிம்களிடத்திலே இன்றைக்கு பார்க்கிறோம். நம்மிடத்திலேயும் அந்த பலகீனம் இருக்கிறது. ஈமானுடைய பலகீனம் நம்ம கிட்டே இருக்குது. அல்லாஹ்வை வணங்குகிறோம், இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறோம், அந்த பிரார்த்தனையிலே உறுதிமிக்கவர்களாக நாம இருக்கிறோமா? இறைவனை வணங்குகிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பது மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ல, அந்த துஆவில் உறுதியாக இருங்கள், அதுதான் ஈமானுடைய பலம். நாம துஆ செய்கிறோம் அல்லாஹ்விடத்திலே, அந்த துஆவில் ஒரு பலத்தோடு இறை நம்பிக்கையின் உறுதியோடு நம்மால் வாழ முடிகிறதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னை பற்றி அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது, என் வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காட்டப்படுகிறது, என்னை பற்றியும் என் வசனங்கள் பற்றியும் அவர்களிடத்திலே சொல்லி காட்டப்பட்டால் அவர்களுக்கு மத்தியிலே வஸாதத்துஹும் ஈமானா, அது இறை நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் அல்லாஹ் சொல்றான். நாம துஆ செய்றோம், எப்படி துஆ செய்றோம்? அல்லாஹ் கொடுத்தா கொடுக்கட்டும், அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு பார்ப்போம், தந்தா தரட்டும் அப்படிங்கிற, அல்லாஹ் தருவான் தராமல் இருப்பான், இறைவனாலும் சில காரியங்கள் முடியாமல் போகும் அப்படிங்கிற இறைவனை பற்றிய ஒரு பலவீனமான ஒரு நம்பிக்கை, ஒரு புரிதல் இன்றைக்கு நம்மிடத்திலேயும் இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ்வை எப்படி புரியணும்? முதல்ல மனிதர்கள் நம்மை போன்றவனா அல்லாஹ்? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீது ஆற்றல் உடையவன். அல்லாஹ்வை நாம எப்படி பார்க்கிறோம்னா நம்மள மாதிரியே நினைச்சுக்கிட்டோம். நமக்கு எப்படி சில காரியம் முடியும் சில காரியம் முடியாதோ அது மாதிரித்தான் இறைவன். இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல. இறைவன் எல்லாம் முடிந்தவன், எல்லா காரியத்தையும் செய்ய இயலுமானவன். அப்பேற்பட்ட வல்லமையாளனை பற்றி நமக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒரு நம்பிக்கை என்ன? ஈமானுடைய பலகீனத்தை பாருங்க.
பிரார்த்தனையை இறைவனுக்கும் இறைவன் அல்லாதவருக்கும் செலுத்துவது ஒரு வகையிலே ஷிர்க் என்று சொன்னால், ஈமானுடைய பலகீனம் என்று சொன்னால், இன்னொரு பலகீனம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அந்த துஆவிலே அல்லாஹ் நிச்சயம் தருவான் என்ற முழு நம்பிக்கை பலருக்கு இருக்காது. எப்படி நம்பணும்ங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு செய்தி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்றாங்க. நீண்ட ஆண்டுகால ஒரு துஆ. அந்த துஆவுல முக்கியமா என்ன கேட்கிறாங்க? இறைவா, எனக்கு பிறகு வரக்கூடியவர்களை பற்றி நான் அஞ்சுகிறேன், என் உறவினர்களை பற்றி நான் பயப்படுகிறேன், எனவே எனக்கு ஒரு வாரிசை கொடு, பிள்ளையை தா அப்படின்னு கேட்கிறாங்க. எத்தனை காலம் கேட்டாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தலை முடிகள் எல்லாம் நரையால் மின்னுகிறது, நாடின் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது, இருந்தாலும் உன்னிடத்தில் கேட்பதிலே நான் சோர்வடையவில்லை அல்லாஹ், நான் துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன் அல்லாஹ், உன்னிடத்திலே மீண்டும் கேட்கிறேன், எனக்கு ஒரு வாரிசை தா அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுறா, யா ஜக்கரியா, ஜக்கரியாவே, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஒரு புதல்வனை, ஒரு ஆண் குழந்தையை பற்றிய ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இஸ்முஹு யஹ்யா, அந்த குழந்தைக்கு யஹ்யா என்று பெயரிடுங்கள். இதற்கு முன்பு யாரும் அந்த பெயரிட்டதில்லை. இறைவனே ஒரு பெயரை அறிவித்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு நான் சொல்லும் இந்த பெயரை சூட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் விரும்பியது என்ன தெரியுமா? துஆ செஞ்சதை மட்டும் அல்லாஹ் விரும்பல, அந்த துஆவிலே என் இறைவன் நிச்சயம் தருவான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க, அது அல்லாஹ் விரும்பினான். ஈமானில் எவ்வளவு பலகீனப்பட்டிருக்கிறோம் இந்த செய்திகளை பாருங்க. எல்லாத்திலும் பலகீனம் நம்ம கிட்ட இருக்குது. கல்வியில பலகீனமா இருக்கிறோம், அதிகாரத்தில் பலகீனமா இருக்கிறோம், ஆளும் வர்க்கத்திலே பலகீனமாக இருக்கிறோம், பொருளாதார வசதியில் பலகீனம், எல்லா பலகீனமும் இருக்கட்டும். இதனால மறுமையில் ஒன்றும் பாதிக்கப்படாதுல்ல. இங்க கல்வியில பின்னடைவுல இருந்த காரணத்தினால மறுமை பாதிக்கப்பட்டு விடுமா? அதிகாரத்தில் இங்கே பலகீனமாக இருக்கிறீர்கள், மறுமை பாதிக்கப்படுமா? பொருளாதாரத்தில் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பின்னடைவில் இருக்கிறீர்கள், மறுமை நஷ்டமாகுமா? ஈமானில் பலகீனமாக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அகீதாவில் நாம் பலகீனப்பட்டவராக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மறுமை நிலை என்னவாகும்? அதை சிந்திக்க வேண்டாமா? அப்ப இந்த ஈமானுடைய இந்த விஷயத்துல முஸ்லிம் சமூகம் எவ்வளவு பலகீனப்பட்டிருக்கிறேன் என்கிற இந்த செய்திகள் எல்லாம் நம்ம கவனத்துல கொள்ளணும். அதே மாதிரி இந்த பலகீனங்கள் இப்படி உருவானதுக்கு என்ன காரணம்? ஈமான்ல இப்படி ஒரு பலகீனம் நம்ம கிட்ட வந்ததுக்கு என்ன காரணம்? எதனால நம்ம ஈமான பலகீனமாக்கிட்டோம்? கலிமா இஸ்லாத்தின் அடிப்படை. இந்த விஷயத்துல நாம பலகீனமா போனதுக்கு யார் காரணம்? வேற யாரும் காரணமா? இல்ல நாமளே காரணம்னு சொன்னா எது காரணமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க உருவாகுதுல. நாமும் காரணம்தான், அதே நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கும் சில செயல்களும் இதுக்கு காரணம் தான். என்னென்ன காரணம் தெரியுமா? இறைவனை பற்றிய சரியான புரிதலை நாம் அதிகப்படுத்தாவிட்டால் அது நமக்கு மத்தியிலே ஒரு ஈமானிய பலகீன சிந்தனையை உருவாக்கும். இதை நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ்வை பற்றிய ஒரு புரிதல் நம்மிடத்தில் தெளிவாக இல்லைன்னா இது இன்னும் 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 காலத்திற்கு என்ன செய்யும்னா அது ஒரு பலகீனத்தை நம்மிடத்திலே உருவாக்கி கொண்டே இருக்கும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் உங்களிடத்திலே வருவான், வந்து என்ன செய்வான்னா சில கேள்விகளை உங்களுக்கு உருவாக்குவான். இந்த வானம் பூமி எல்லாம் படைத்தது யார் அப்படின்னு உங்களுக்கு ஷைத்தான் ஒரு சிந்தனைய, ஒரு கேள்வியை உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள உருவாக்குவான்.
அப்போ நீங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த வானம் பூமியை யார் படைச்சிருக்க முடியும்? மனிதனால் படைக்க முடியாது, என் ரப்பு தான் இதை படைத்தான் அப்படின்னு கான்பிடென்ட்டா ரொம்ப தெளிவா இருந்துருவீங்க. அடுத்தது ஷைத்தான் உங்களிடத்துல வருவான். இதை யார் படைத்தார், அதை யார் படைத்தார் அப்படியே கேட்டுக்கொண்டே வந்து கடைசியில உன் இறைவனை படைத்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்குவான். இந்த நிலை, இந்த மாதிரி இறைவனை பற்றி ஒரு புரிதலில் ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனே சொல்லுங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட இந்த ஷைத்தானிடமிருந்து இறைவா எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஷைத்தான் ரொம்ப குழப்புறான்ல. இறைவனை பற்றி புரிகின்ற விஷயத்தில் ஷைத்தான் நிச்சயம் குழப்பத்தை உண்டாக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உதாரணமாக இந்த ஹதீஸை குறிப்பிடுறாங்க. இன்னொரு ஹதீஸையும் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு முறை பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு விஷயம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் வந்து கேட்கிறார்கள், தோழர்களே எது சம்பந்தமாக நீங்கள் உரையாடுறீங்க, எது சம்பந்தமாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கியாமத் நாளில் வெளிப்படுவானே தஜ்ஜால், பயங்கரமான குழப்பவாதி இல்லையா, அந்த குழப்பவாதியை பற்றித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவன் ரொம்ப குழப்பவாதி தான், கடுமையான குழப்பங்களை மக்களிடத்திலே ஏற்படுத்துவான்ங்கிற சந்தேகம் இல்ல, ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, கியாமத் நாளில் வெளிப்படுவானே குழப்பவாதி தஜ்ஜால், அந்த தஜ்ஜாலை விட ஒரு பெரும் குழப்பவாதி இருக்கிறான், அவனை பற்றி எச்சரிக்கிறேன், அவன்தான் ஷைத்தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானின் குழப்பம் சாதாரணமானது அல்ல அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸையும் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரில் ஒருவரோடு நபிகளார் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹிஜாபுடைய சட்டங்கள் அருளப்பட்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் ஹிஜாபுடைய சட்டத்தை சொல்றான். குல் யா அய்யுஹன் நபியு, நபியே, குல்லில் அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவியருக்கு சொல்லுங்கள், வ பனாத்திக, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், வ நிசாயில் மூமினீன, மூமினான அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்கள் மீது ஹிஜாபை ஜில்பாபை அணிந்து கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான், ஹிஜாபுடைய சட்டத்தை அருளுகிறான். நபிகளாரின் மனைவியருக்கு ஒரு தனி சட்டம், அவர்கள் முழுமையாக உடலை மறைத்திருக்க வேண்டும், முகத்தையும் சேர்த்து மறைத்திருக்க வேண்டும் என்ற இந்த சட்டம் நபிகளாரின் மனைவிக்குரிய சட்டம். முகத்தை மறைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஒரு அந்நிய ஆணோடு பேசுவதாக இருந்தால் ஒரு தடுப்புக்கு பின்னால் இருந்து தான் பேசணும். ஹிஜாப் அணிஞ்சிட்டாங்க, நேருக்கு நேராக கூட பேச முடியாது. அப்படி அல்லாஹ் என்ன செய்றான், ஹிஜாபுடைய சட்டத்தை அருளி இருக்கிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியரில் ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பதை சஹாபாக்கள் பார்த்துட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், தோழர்களே, இது என் மனைவிதான், என் மனைவியரோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது நாங்கள் இந்த குழப்பம், இந்த சிந்தனை, தவறான எண்ணம் உங்கள் மீது வருமா? ஒழுக்கத்தின் உச்சாணியில் இருப்பவராக நீங்கள் இருக்கிறீர்கள், எந்த விதமான இந்த ஒரு கெட்ட சிந்தனைகள் உருவாவதற்கு இடம் கொடுக்காதவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதரான உங்களை நாங்கள் இப்படி எதுவும் தப்பா நினைப்போமா அப்படின்னு சஹாபாக்களுடைய வார்த்தை இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறானே ஷைத்தான், அவன் இப்படி உங்களை சிந்திக்க தூண்டுவான். இந்த ஷைத்தானை பத்தியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பலகீனப்படுத்துவான், பலகீனப்படுத்துவான்ங்கிற செய்தியை சொல்றாங்களே, எதுல பலகீனப்படுத்துவான்? ஷைத்தான் நம்மை எதில் பலகீனப்படுத்துவான்? ஆரோக்கியத்தில் பலகீனப்படுத்துவான். இது ஷைத்தானுக்கு வேலையா? அதையும் செய்வான். அவனுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன? நம்மை ஆரோக்கியத்தில் பலகீனப்படுத்துவதை விட, பொருளாதாரத்தில் பலகீனப்படுத்துவதை விட, கல்வியில் பலகீனப்படுத்துவதை விட, அதிகாரத்தில் பலகீனப்படுத்துவதை விட, அவன் அதிகமாக எங்கே பலகீனப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வில் தான்.
கலிமாவை இஸ்லாத்தின் அக்கீதாவிலே பலகீனப்படுத்துவதைத்தான் ஷைத்தான் முதல் அம்சமாக விரும்புவான். இப்லீஸுடைய முதல் வேலை அதான், அடுத்ததுதான் எல்லாமே. அப்படி என்றால் இன்றைக்கு நம்மிடத்திலே ஏற்பட்ட இந்த பலகீனத்திற்கு முக்கிய காரணம் ஷைத்தான். ஏனென்றால் நாம் இறைவனை பற்றி சரியான ஒரு புரிதலை வளர்க்கல. ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஓகே ரைட், உண்மைதான். அதற்கு இடம் கொடுத்தது யார்? இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால தானே. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒருவருக்கு திருமணமாகி பல ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார். வருஷம் போய்கிட்டே இருக்குது. இப்ப இந்த மாசம் மாத்திரம், அடுத்த மாசம் மாத்திரம், இந்த வருஷத்துல பிள்ளைய கொஞ்சிடலாம், தூக்கிடலாம், தாளாட்டலாம், சீராட்டலாம் அப்படின்னு வருஷங்கள் கடந்து போவதை தவிர திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பேரை பெறாமல் சில ஆண்கள் பெண்கள் இருந்திருப்பாங்க. இந்த நிலையில சில பேருடைய செய்திகள் காதுகளை வந்து எட்டும். நீங்க எதுக்கும் ஒரு முறை இந்த தர்காவுக்கு போயிட்டு வந்து தான் பாருங்களேன், இந்த தாயத்தை ஒரு முறை கட்டி தான் பாருங்களேன், அங்க கொடுக்கிற சாப்பாடு இருக்குத அதை ஒரு வாய் சாப்பிட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சில செய்திகள் நம்முடைய குடும்பத்தாரின் வழியாக, அண்டை வீட்டார் நெருங்கியவர்களின் வழியாக நம்முடைய காதுகளுக்கு இந்த செய்தி வந்து விழும். எடுத்த உடனே முதல் வேலையை செஞ்சிருவாங்களான்னு செய்ய மாட்டாங்க. இத்தனை வருஷமா அல்லாட்ட கேட்டோம், எதுக்கும் ஒரு முறை இவங்க சொல்றதை செஞ்சுதான் பாப்போமே அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஸ்டெப் காலத்துக்கு நகர்த்தி வைக்கலாம். ஷைத்தான் எங்கே பலகீனப்படுத்தலாம்னு காத்து கொண்டிருந்தானோ அந்த காத்து கொன்றதற்கு நாம் இடம் கொடுத்துட்டோம். வாசல் கதவை திறந்து வச்சிட்டோம். தாராளமா நீ என் உள்ளத்தை கெடுக்கலாம், என்ன வழிகெடுக்கலாம், என்ன பலகீனப்படுத்தலாம் அப்படின்னு ஷைத்தானுக்கு நாம இடம் கொடுத்துட்டோம். அல்லாஹ்வின் மீதான சரியான புரிதல் இல்லாவிட்டால் இப்படித்தான் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான்ங்கிறத விளங்கிக்கிறீங்க. அல்லாஹ்வை எப்படி புரியணும், நாம புரிந்த விதம் சரியா? இன்றைக்கு நாம எல்லாருமே அல்லாஹ்வை புரிந்திருக்கிறோம். இப்போது நாம் அல்லாஹ்வை புரிந்திருக்கிற விதம் சரியாக இருக்கிறதா, இல்லை இன்னும் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டா இன்னும் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நிறைய இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சில நல்ல மனிதர்களின் வரலாறை பற்றி சொல்றான். நமக்கு பிராக்டிக்கலா நடக்காது. நபிமார்களுக்கும் சரி, அல்லாஹ் சொல்லிய நல்லடியார்களுக்கும் சரி, அல்லாஹ் என்ன செய்வான்னா அவர்களுக்கு பிராக்டிக்கலா அல்லாஹ்வை புரிய வைப்பான். நமக்கு அது நடக்காது. குர்ஆன்ல நீங்க பாருங்க, ஒரு மனிதர் சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. ஒரு நல்ல மனிதர், அவருடைய பேரை கூட அல்லாஹ் குறிப்பிடல, ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு கிராமத்தை கடந்து செல்கிறார். கிராமத்தை கடந்து போகும்போது நினைக்கிறார், இந்த கிராமம் என்ன இப்படி கிடக்குது, அதனுடைய முகடுகள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது, கிராமமே அழிந்து சின்ன பின்னமாகி சிதிலமாய் கிடக்கின்ற ஒரு காட்சியை பார்த்துட்டு நினைக்கிறாரு, இப்படி இறந்து விட்ட இந்த கிராமத்தை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்யறா, அவரை அங்கேயே மரணிக்க செய்கிறான். அப்படி நினைச்சார்ல, உடனே அங்க மரணிச்சிட்டாரு. மீண்டும் அல்லாஹ் அவரை எழுப்புறான். எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், எவ்வளவு நேரம் நீங்கள் இங்கே உறங்கியிருப்பீர்கள்? ஒரு மரணம்ங்கிறது தூக்கம் தானே, தூக்கம் மரணம் எல்லாம் ஒண்ணுதான். எவ்வளவு நேரம் இங்கே நீங்கள் தங்கினீர்கள், உறங்கினீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் போது அந்த மனிதர் சொல்லுகிறார், ஒரு நாள் தூங்கியிருப்பேன், இல்லை என்றால் அந்த ஒரு நாளில் சிறிது நேரம் நான் தூங்கியிருப்பேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு நாளும் இல்ல, அரை நாளும் இல்ல, கொஞ்ச நேரமும் இல்ல, நீங்கள் தூங்கியது 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீங்கள் கொண்டு வந்த இந்த வானத்தை பாருங்கள், உங்களுடைய உணவை பாருங்கள், 100 ஆண்டுகள் கழித்தும் கெட்டு போகல. நீங்கள் கொண்டு வந்த உங்களுடைய கழுதையை பாருங்கள், பயணித்து வந்த வாகனத்தை பாருங்கள், அது மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டது. எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கேட்டீர்களே, 100 ஆண்டுக்கு பிறகு நான் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறேன். நீங்கள் கொண்டு வந்ததை பாதுகாக்கவும் செய்தேன், அழிக்கவும் செய்தேன். இதா என்னை புரிய வேண்டிய விதம். அல்லாஹ் அவருக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறான்.
அல்லாஹ்வை எப்படி புரியணும்ங்கிறத பிராக்டிக்கலாகவும் அல்லாஹ் சிலருக்கு நடத்தியிருக்கிறான்ங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இதே நிலைமை தான். அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நீ எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் எனக்கு காட்ட. அல்லாஹ் கேட்கிறா, இப்ராஹிமே நீங்க நம்பலையா, நம்பிக்கை கொள்ளலையா, அல்லாஹ் உயிர்ப்பிப்பாங்கிற விஷயத்தை நீங்க நம்ப மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கும் போது, இல்ல அல்லாஹ் நான் நம்புறேன், இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தின் திருப்திக்காக கேட்கிறேன். ஒரு இந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது, நீ அதை தெளிவுபடுத்தி காட்டுட்டா என் உள்ள அமைதியாயிருமே, ஒரு திருப்திக்காக கேட்கிறான் அல்லாஹ்னு அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், 4 பறவையை பிடிச்சிட்டு வாங்க. 4 பறவையையும் பிடித்து அதை அறுத்து 4 திசையிலையும் அந்த பறவையை வையுங்கள். அறுத்த பறவை என்ன செய்யுங்க, மலைகளின் 4 திசையிலையும் வையுங்க. கூப்பிட்டு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பறவையை பிடித்தார்கள், அறுத்தார்கள், 4 மலைகளின் வெவ்வேறு திசைகளில் வைத்தார்கள். வச்சிட்டு கூப்பிடுறாங்க. அந்த பறவைகள் ஓடோடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்தது. அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்னு கேட்டீங்கல்ல, இப்படித்தான் உயிர்ப்பிப்பேன்ங்கிறத அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு பிராக்டிக்கலா அல்லாஹ் நடத்தி காட்டினான். இது மாதிரி நமக்கு நடக்காது. ஆனால் இப்படித்தான் அல்லாஹ்வை புரிய வேண்டும்ங்கிற செய்தியை இந்த வரலாறுகள், இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுது. அல்லாஹ்வை நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? இப்படி இறைவனை புரியக்கூடாது. இறைவனை புரிதல் என்றால் அவன் வல்லமையாளன், அதிகாரமுடையவன், ஆற்றலுடையவன், எந்த பலகீனமும் இல்லாதவன், எந்த குறைகளுக்கும் அந்த குறைகள் அவன் வாழ்க்கையிலே இல்லவே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பரிசுத்தமானவன். அப்படி அல்லாஹ்வை நாம தெளிவா புரிஞ்சிட்டோம்னு சொன்னாலே இந்த ஈமானில் எந்த குழப்பங்களும் வரவே வராது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற விஷயத்துல முஸ்லிம்களிடத்துல குழப்பம் வரவே வராது. இறைவனை புரிதல் விஷயம் தவறாக ஆகுமானால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாங்கிறது வெறும் வாய் சொற்றொடராக இருக்குமே தவிர வாழ்க்கையில் இருக்கவும் இருக்காது. அவரை அல்லாஹ் மூமினாக அங்கீகரிக்கவும் மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டங்களில் இந்த ஈமானை ஏற்றவர்கள் அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். அல்லாஹ்வை சரியா புரிஞ்சிருக்கிறாங்களாங்கிற விஷயத்தை அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். எப்படி சோதிச்சான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்று திரும்புறாங்க பூமிக்கு. ஒரே இரவு மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. அங்கிருந்து பைத்துல் மஹ்மூருக்கு போறாங்க. 7 வாகனங்களை கடந்து போறாங்க. அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறார்கள். உரையாடி விட்டு ஐவேளை தொழுகைங்கிற கடமையை பெற்றுக் கொள்கிறார்கள். குர்ஆனுடைய சில ஆயத்துகளை பெறுகிறார்கள். பூமிக்கு இறங்குறாங்க. இது எல்லாம் ஒரே இரவில் நடந்து முடிகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மறுநாள் பொழுதிலே தான் விண்ணுலக பயணம் சென்று வந்ததை சொல்றாங்க. அதை சிலர் நம்ப மறுக்கிறாங்க. நம்ப மறுத்தவர்கள் யார் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களும் அதில் மறுக்கத்தான் செஞ்சாங்க. இறை மறுப்பாளர்கள் தானாகவே மறுப்பார்கள், அது வேற விஷயம். ரசூலுல்லாஹ் தூதர் ஏற்கல இல்ல. தூதர் என்று ஏற்காதவன் இந்த அற்புதத்தை ஏற்பானா? ஏற்க மாட்டான், மறுக்கத்தான் செய்வான். ஈமான் கொண்ட சில நல்ல மனிதர்களும் என்ன செய்றாங்க, இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும், இந்த முஹம்மது நம்மை பொய் சொல்லுகிறார், நம்மிடத்திலே ஏமாற்றுகிறார் என்று ஈமான் கொண்டவர்களுமே நம்ப மறுத்தார்கள். அல்லாஹ் இந்த பயணத்தை அவர்களுக்கு சோதனையாக ஆக்கினான் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வை பற்றிய சரியான ஒரு புரிதல் இல்லையில. இங்க புரிதல் முறையாக சரியாக இல்லாவிட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் கொண்டிருக்கிற ஈமானை கூட நாம் இழந்து விடும் ஒரு நிலை வரும். அல்லாஹ் அந்த விஷயத்துல நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். இறைவனிடத்தில் ஒன்றை கேட்கிறீர்களா, எத்தனை வருடமானாலும் சரி அல்லாஹ்விடத்திலே கேட்பதில் நீங்கள் தளர்வடையாதீர்கள். வலா தஹினு, நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள். வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள். வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வழங்குவான். நீங்கள் தளர்வடையாமல் சோர்வடையாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்விடத்தில் கேட்பதிலே ஒரு சோர்வு ஏற்படுகிறது என்றால் ஏற்பட காரணம் எங்க? அல்லாஹ்வை பற்றிய ஒரு புரிதல் நம்மிடத்தில் சரியாக இல்லை. அப்ப இந்த விஷயத்தை நாம சரிப்படுத்த வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்லிட்டேன், தௌஹீதை விளங்கிட்டேன், தர்காக்கு போறதை நிறுத்திட்டேன், தாயத்து கட்டுவதை விட்டுட்டேன், ஜோசியம் சூனியம்ங்கிற இந்த மூட நம்பிக்கைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுனால மட்டும் ஈமான் நம்மிடத்திலே வலுப்பட்டு விடாது. ஈமானை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்விலே நம்முடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்றால் இறைவனை பற்றி புரிவதற்கான அந்த வாய்ப்புகளை நமக்கு நாமளே அதிகப்படுத்தணும். அல்லாஹ்வை புரிவதற்கான வழிகளை அதிகப்படுத்தணும். குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி நிறைய சொல்றான். அதை அன்றாடம் எடுத்து வாசியுங்கள், படியுங்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட வல்லமையாளனா என்பதை அந்த செய்திகளை பார்த்து உணருங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமை எப்பேற்பட்டதுங்கிறத ஒரு பாடம் நடத்துறான் அல்லாஹ். அந்த பாடத்தை இன்றைக்கு நாம் படிக்கும் போது அல்லாஹ்வுடைய வல்லமை இவ்வளவு உயர்வானதா அப்படின்னு நமக்கு ஒரு இறைவன் மீதான ஒரு நம்பிக்கையை, அவன் மீதான ஒரு உறுதியை இன்னும் அதிகப்படுத்தும். எப்படி அல்லாஹ் புரிய வைக்கிறான் தெரியுமா? இப்ராஹிம் நபி அவர்களோடு ஒரு மன்னன் தர்க்கம் செய்கிறான். குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த மன்னன் தர்க்கம் செய்யும் போது சில கேள்விகளை முன்வைக்கின்றான். உன் இறைவன் என்ன செய்வான்? இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய இறைவன் அவன்தான் உயிர் கொடுக்கிறான், அவன்தான் உயிர் எடுக்கிறான். உயிர் கொடுப்பவனும் மரணத்தை கொடுப்பவனும் என் இறைவன் தான். இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே அந்த மன்னன் தர்க்கம் செய்கிறான், வீண் தர்க்கம் செய்கிறான். உன் இறைவன் செய்வானா? அதையே நானும் செய்வேனே அப்படின்னு சொல்லி ஒருவனை கொல்லுகிறான், ஒருவனை உயிரோடு விடுகிறான். பாத்தியா, நான் தான் உயிரை கொடுத்திருக்கிறேன், நான் தான் உயிரை எடுத்திருக்கிறேன், உன் இறைவன் செய்ததை நானும் செய்வேன் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனிடத்திலே மீண்டும் சொல்லுகிறார்கள், அப்படியா, என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்கிறான், நீ வேண்டுமானால் மேற்கில் உதிக்க செய்ய முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு மன்னனுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல என்ன காரணம்? ஏன் சொல்றான் அல்லாஹ்? குர்ஆன் என்ன வரலாற்று புத்தகமா? முந்தைய காலத்தின் வரலாறுகளை பேசுவது குர்ஆனின் வழக்கமா? குர்ஆன் என்பது ஒரு வரலாற்று புத்தகம் இல்லையே. யார் இதை வாசிக்கின்றாரோ ஹுதல் லின்னாஸ், அவருக்கு இது ஹிதாயத்தை நேர்வழியை எடுத்து சொல்லும். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், உண்மை எது பொய் எது என்பதை தெளிவாக பிரித்து காட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட இந்த குர்ஆன்ல இந்த வரலாறை சொல்வதின் காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? இந்த வரலாற்றின் வழியாக அல்லாஹ் இறைவன் எவ்வளவு வல்லமையாளன், அப்படி நீங்கள் இறைவனை புரியுங்கள் நமக்கு ஒரு பாடத்தை நடத்துறான். இறைவனை புரிகின்ற விஷயத்திலே நாம் பலகீனப்பட்டு விடக் கூடாது. இறைவனை புரிந்து கொள்வதற்கான வழிகள் என்னவோ அதை இன்னும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானின் பலத்தை அதிகப்படுத்தும். லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு நம்முடைய வாழ்க்கையை முடிவடை செய்யும். நபிகளார் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை ஒன்றை கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, இறைவா எங்களுக்கு ஹிதாயத்தை நீ அதிகப்படுத்தி கொடு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹிதாயத்தை அதிகப்படுத்தி ஏன் கேட்டாங்க? நபிகளாருக்கு ஹிதாயத்தில் எதுவும் குறைவு இருந்துச்சா? நேர்வழியில் குறைவு இருந்துச்சா? ஈமானில் குறை இருந்துச்சா? கலிமாவில் குறை இருந்ததா? லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரியாமல் இருந்தார்களா? எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, இறைவா எங்களுக்கு ஹிதாயத்தை நீ அதிகப்படுத்தித்தா. இறைவனை பற்றி புரிவதற்கு
களிமாவை இன்னும் உறுதியாக கடைபிடிப்பதற்கு ஹிதாயத் அவசியம் அல்லவா? அதை இன்னும் அதிகமா கேட்கிறாங்க. இது போதும் நிப்பாட்டல, நம்மை விட பல நூறு மடங்கு நபிகளார் அல்லாஹ்வின் மீது உறுதி கொண்டவர்கள். அவங்களே எப்படி கேட்கிறாங்க, இன்னும் உன்னை அதிகமா நான் வணங்கணும், வழிபடணும், புரியணும், எனக்கு நேர்வழி அதிகப்படுத்துன்னு கேட்டாங்கன்னா அப்ப நாம் எப்படி கேட்கணும்ங்கிறதை இந்த துவாவுல நம்ம புரியணும். இன்னொரு துவாவை நபிகளார் சொல்லித் தருகிறார்கள். உள்ளங்களை புரட்டுகிற, கல்புகளை புரட்டுகிற இறைவா, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலேயே நிலையாக இருக்க செய்வாயாக. எப்படி புரண்டாலும் சரி, அந்த உள்ளத்தின் புரளில் நான் கலிமாவை விட்டு புரண்ட கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் விட்டு புரண்ட கூடாது, இந்த மார்க்கத்திலேயே என்னை நிலையாக இருக்க செய் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் என்றால் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி துஆ செய்ய என்ன காரணம்? நபிகளார் விளக்கம் சொல்றாங்க, இந்த அடியாறுகளுடைய உள்ளங்கள் எல்லாம் ரஹ்மானுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவாறு புரட்டுகிறான். எப்படி புரட்டினாலும் கலிமா விட்டு புரண்ட கூடாது, இஸ்லாத்தை விட்டு புரண்ட கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ பலகீனங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். குலிக்கல் இன்சான லைஃபா, மனிதன் பலகீனமானவன் தான், பலகீனமாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே நேரத்தில் நாம் கொண்டிருக்கிற இந்த ஈமானில் பலகீனம் வந்துவிடவே கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற எந்த வார்த்தையை நம்முடைய மனதாலும் வாயாலும் நாம் மொழிந்தோமோ அதில் நம்மிடத்திலே பலகீனம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதில் ஒரு உறுதியை இன்னும் நாம் அதிகப்படுத்தணும். அந்த அதிகப்படுத்து காரணமாகத்தான் இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகளும் வணக்க வழிபாடுகளும் நம்ம இன்னும் அல்லாஹ்வை சரியாக புரிவதற்கு, இறைவனை இன்னும் அதிகப்படியாக வணங்குவதற்கு, இறைவனின் மீதான அந்த நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துவதற்கு இந்த மார்க்க உரைகளும் வணக்க வழிபாடுகளும் குர்ஆன் ஓதுவதும் திக்ரு செய்வதும் உறுதுணையாக இருக்கும். ஆகவே நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். இறைவா, எங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிய நிலையில் மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்போம். மரணிக்கும் தருவாயில் ஒரு மூமினாக மரணிக்க வேண்டும் என்று தன் பிள்ளைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் நபி அவர்களும் சொல்லித் தந்தார்களே, நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள் என்று அதே பிரார்த்தனைகளை நாமும் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். இறைவா, எங்களை முஸ்லிம்களாகவே நீ மரணிக்க செய்வாயாக. வாழும் காலத்தில் முஸ்லிமாக இருப்பது மட்டும் அவசியம் அல்ல, கடைசியின் முடிவிலையும் முஸ்லிமாக இருந்து மரணிக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்விடத்திலே இந்த ஈமானோடு மரணிக்கும் ஒரு பாக்கியத்தை கேட்போம். வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ்வை சரியாக வணங்கி வழிபடுவதற்கு இறைவனிடத்திலே துஆ செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை போல நேர்வழியையும் ஹிதாயத்தையும் அதிகப்படுத்த சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்போம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை பற்றி ஒவ்வொரு நாளும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கான வழி எதுவோ அதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். இறைவா, இன்றைக்கு நான் உன்னை எப்படி புரிந்திருக்கிறேனோ இதை விட இன்னும் அதிகமாக புரியும் ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இஸ்லாம் எந்த கலிமாவை, அக்கீதாவை நமக்கு சொல்லுகின்றதோ அத்தகைய கலிமாவோடு வாழ்ந்து நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த இஸ்லாத்தை சரியாக பேணி வாழ்ந்த அடியார்களில் ஒருவராய் வாழ்ந்து மரணிக்க வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.